ஜிம்முக்கு போயிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இல்லாமல் மற்ற வேலையை செஞ்சால் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்? வெரி டிஃபிகல்ட். எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டது. நானே என்னோட சர்வீஸை கொடுத்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீன், எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் இதை பற்றி தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. இப்போ நானே எடுக்க மாட்டேன். ஒரு வே ப்ரோட்டீன் எடுப்பேன், பிசிஏ தேவைப்பட்ட தான் எடுப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா ஆர்கான்ஸ் கண்டிப்பாக தாங்காது. அப்புறம் ஒரு பாடி எப்படி அடாப்ட் பண்ணுது, என்ன ஃபுட்டு ஒத்துக்குது, என்ன அலர்ஜி இருக்குது, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணதுக்கே 3 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே கொண்டு வர முடியும். எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாக இல்லை அப்படின்னா பாடிக்கு ஹைட்ரேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. ஹைட்ரேஷன்ஸ் லூஸ் ஆகிடுச்சுன்னா விட்டமின்ஸ் அப்சர்வேஷன் நடக்காது, மசில் க்ரோத் இருக்காது. எங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. மேஜர் ப்ராப்ளம் என்ன வரும், மைனர் ப்ராப்ளம் என்ன வரும், எடுக்கலாமா வேணாமா, இந்த பிராண்டு குட்டா ஆர் பேடு. நீங்கள் நல்ல ஃபுட்டே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணிவிட்டு உங்கள் பிரெயினோட தாட்ஸ் எல்லாமே வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா உங்கள் பாடிக்கு அது அப்சர்வேஷன் கிடைக்காது. மைண்டை காம் பண்ணணும், தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அதை முடிச்சுட்டு உட்காந்து சேட்டிங் பண்ணுறதும் ஸ்னாப்சாட் நோண்டிட்டு இருக்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கிளாமராக வீடியோ போகுது, ஒரு நடக்குது அப்படின்னா இவன் கண்ணுக்கு அது பெருசாக அந்த ஹார்மோன்ஸ் பீக்கில் கொடுக்காது. ஆனால் இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதை இவன் நினச்சா என்ன வேணாலும் அந்த ஹார்மோன்ஸ் கொண்டு போகணும். கண்ட்ரோல் வேணும். இப்போ நான் கேட்பாங்க, நீ ஏன் வீடியோ எடுத்து போகணும்? நான் வீடியோ எடுக்கணும், அதை நான் எடிட் பண்ணணும். நான் யாருக்காக நான் போர்ட்ரேட் பண்ணுறேன்? என்னோட வேலை என்னென்னா நான் பெஸ்ட்டாக என் ஃபிசிக்கை ரெடி பண்ணணும், நான் காம்படிஷன் பண்ணணும், எனக்குன்னு இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு என்னை தேடி வரவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டிக் ஜிம்மு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஃபிட்னஸ் சம்மந்தமாக. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம். எஸ், இந்தியாவிலேருந்து முதல் மிஸ்டர் யூனிவர்ஸ், யங்கஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் ஈஸ்வர் சார் நம்ம கூட இருக்காரு. ஈஸ்வர் சார் நிறையா பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், இவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இவர்கிட்ட நிறைய டிப்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பிரதர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு யங்கஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸாக இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் பாடி பில்டிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே இப்போ டேஸ் இயர்ஸ் மாற நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் ஒருத்தராக கம்பீட் பண்ணி மிஸ்டர் யூனிவர்ஸ் வரையும் போயிருக்கீங்க இந்த சின்ன ஏஜில். அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? அது எப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயந்தான். பேஷன்ஸ் அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதை நம்ம ஷார்ட்கட்டில் ஒன்றும் கிடையாது. எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என்னோட அந்த கன்சிஸ்டன்சியான ஒர்க்னால தான் நான் அச்சீவ் பண்ண முடியும். சரி சரி. டிசிப்ளின். ஸோ அதை தாண்டி இதில் வேற எந்த விதமான விஷயமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சப்போர்ட்டே கிடையாது. இப்போ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே. அப்போ நான் ஆரம்பிக்க காலத்தில் ஃபேஸ்புக் தரது கிடையாது. ஃபேஸ்புக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸு, ஏதாவது அந்த ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளே ஒரு ஆட் பண்ணலாம், இப்போ நம்மளே ஒரு பிராண்ட் ஆகலாம், இப்போ நம்மளே எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அதுலேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்லி ஆஃப்லைன் மட்டும்தான். ஆன்லைனுங்கிறதே கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் சம்மந்தமாகவும் இல்லை உங்கள் பர்சனல் வீடியோஸ் தான் போடுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனை பற்றி, இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீன், எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் இதை பற்றி தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. இது எல்லாமே அவங்களும் எடுத்துப்பாங்கன்னு நிச்சயம் இருக்கா? சத்தியமாக முடியாது. இப்போ நானே எடுக்க மாட்டேன். எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நானே ரொம்ப செலக்டிவாக எடுப்பேன். ஒரு வே ப்ரோட்டீன் எடுப்பேன், பிசிஏ தேவைப்பட்ட தான் எடுப்பேன், மல்டிவிட்டமின்ஸுமே அளவாக தான் எடுத்துப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா ஆர்கான்ஸ் கண்டிப்பாக தாங்காது. ஓகே. ஸோ ஒரு எசென்சியல் நீடுங்கிறத தாண்டி ஒரு நம்ம பாடியில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறைபாடு இருக்கணும். டெஃபிஷியன்சி இருந்தால் மட்டும் தான் நம்ம அது நீடு இருக்க போகுது. இப்போ பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நீடு இருக்காது. அவங்களோட பிராண்டிங்காக பேசுவாங்க, சத்தியமாக எடுக்க மாட்டாங்க. நான் சொல்ல எடுக்க மாட்டாங்க, ஏன்னா எடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி எடுக்க முடியாது. மற்ற யங்ஸ்டர்ஸும் சரி, மற்ற பார்க்குற மக்களுக்கும் சரி, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கரெக்ட். எங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. மேஜர் ப்ராப்ளம் என்ன வரும், மைனர் ப்ராப்ளம் என்ன வரும், எடுக்கலாமா வேணாமா, இந்த பிராண்டு குட்டா ஆர் பேடு, இல்லை எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக ஜேர்னியில் இருக்கிறோம். அதனால் எங்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது பண்ணிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தோற்றுருவீங்க. அந்த தர என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதை பீப்புள் பிளைண்டாக சரி ஓகே கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபிசிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, இத்தனை வருஷமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதில் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகல, நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்குல்ல. ஆமாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கும்போது இவர் நம்மளும் டக்குன்னு ஆகிடணும் அப்படின்ற ஒரு டெம்டேஷன் இருக்கும். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குது. எது வேணாலும் ஈஸியாக வெளியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒரு கரெக்டான பர்சனல்
பர்சனல் ட்ரெயினரோ இல்லைனா வந்து ஒரு மென்டாரோ இல்லாமல் அந்த ட்ரைனிங் பண்ணும்போது இப்போ இருக்க பசங்க ஏன் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க? நிறைய விஷயம் பார்க்குறோம். டக்குன்னு ட்ரெட்மில் ஓடிட்டு இருக்கவங்கலாம் ஏன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாவறான்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். சரி நைட்டு லேட் நைட் ஒரு 1 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, டக்குன்னு இறந்துடுறாங்க. பெருசாக வந்து அவங்க வந்து பாடி பில்டர் மாதிரி ஃபிசிக்கலெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், பிகினரில் தான் இருக்க மாதிரி இருக்காங்க. என்ன அவங்க பேசிக்காக பசங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போது நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நியூட்ரிஷன்ஸ் எடுத்தாலும் என்ன பண்ணாலுமே உங்கள் பிரெயின் வந்து எதில் ஃபோக்கஸாக இருக்குதோ அதுதான் பாடிக்கு அப்சர்வேஷன் நடக்கும். நீங்கள் நல்ல ஃபுட்டே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணிவிட்டு உங்கள் பிரெயினோட தாட்ஸ் எல்லாமே வந்து வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா உங்கள் பாடிக்கு அது அப்சர்வேஷன் கிடைக்காது, சிம்பிளாக கிடைக்காது. இப்போ நான் நல்லா கேட்டுக்கேன். நான் வந்து ஒரு டைம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடுவில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபேமிலி இஷ்யூஸு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆகிட்டு இப்போ கரெக்டாக நான் போய் ட்ரைனிங் எடுக்கிறேன், டயட் சாப்பிட்றேன், ஆனால் ரிசல்ட் வரல. தூங்குறேன், டயட் சாப்பிட்றேன், ட்ரைனிங் பண்ணுறேன், ரிசல்ட் வரல. அப்போது என்னோடய தாட் எல்லாமே இங்கே இல்லை. ஸோ என்னோடய ஃபுல் என்னோடய ப்ரெசன்டேஷன் எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக இல்லை. என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களோட அந்த ட்ரைனிங் மேலேயும் உங்களோட ரிசல்ட் மேலேயும் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு ஃபுல் டைம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு நிறையா நீங்கள் பிளட் ஃப்ளோ கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நிறைய சக் பண்ணிடும். இப்போ அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னா மைண்ட் வந்து அதிகமாக பிரெயின் சக் பண்ணிடும். எனர்ஜி அதான் ப்ரெஷர் ஏறுறது. ஏன் திங்க் பண்ணால் என் ப்ரெஷர் ஏறுது? மற்ற வேலையை பண்ணால் ஏற மாட்டேங்குது, ஏன் திங்க் பண்ணால் ஏன் ஒர்க் அவுட் பண்ணால் ஏற மாட்டேங்குது, இது பண்ண ஏற மாட்டேங்குது, ஆனால் உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸில் திங்க் பண்ண ஏன் ப்ரெஷர் ஏறுது? அதுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் முடிக்கிறீங்க, டயட் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராக்ரஸ் எப்படி பண்ணலாம், அது எப்படி க்ரோத் ஆகுது, அதுக்கு என்ன நீடு வேணும், அதுக்கு என்ன ரெஸ்ட்டு வேணும், மைண்டை காம் பண்ணணும், தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நீ அதை முடிச்சுட்டு உட்காந்து சேட்டிங் பண்ணுறதும், ஸ்னாப் சாட் நோண்டிட்டு இருக்கிறதும், எல்லாருக்கும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதும், ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதும், அதில் உட்காந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதும், இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது. சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா எங்களோட மசில் கூட நாங்கள் எப்பவுமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், நான் மசில் கூட பேசணும், ஏன் ஈவனாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு நான் டைம் கொடுத்து அதுக்கான உடனே வேலையை செஞ்சால் மட்டும்தான் அது எனக்கு க்ரோத் ஆகும். ஓகே சார். பாடி பில்டிங் அப்படிங்கும்போது இட்ஸ் ஆர்ட். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்டு. அதுக்கு தனியாக நீங்கள் சொன்ன அந்த டெடிகேஷன் தேவை. எஸ், அந்த டெடிகேஷனும் ரொம்ப தேவை. அண்ட் அது கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மென்டல் ஃபோக்கஸ் இது எல்லாமே தேவை. இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் பாடி பில்டிங்னா அப்பியரன்ஸ். ஸோ ஒரு லுக்கு அது மெயினாக வந்து பார்க்குற பல பேர் இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும், நம்ம ஆர்ம்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம ஷோல்டர்ஸ் நல்லா இருக்கணும், இப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மசில் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய அந்த டைமு, அதுக்கப்புறம் அதில் நடக்கக்கூடிய அதாவது டவுன்ஃபாலு, இதெல்லாம் விஷயங்கள் தாங்கிக்க முடியல. ஸோ அவங்க அதுக்கு உடனே வந்து நம்ம புஷ் பண்ணி திருப்பி அடுத்த லிமிட்டுக்கு நம்ம வரணும், அதனால தாங்கிக்க முடியலன்ற மைண்ட் செட் போகிறாங்க. இதுவே ஒரு பாடி பில்டர்னா ஆஃப் சீசன், ஆன் சீசன், அதுக்கப்புறம் டைம் எடுக்கும், நிறைய விஷயங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாங்க. இப்போ இதுக்குன்னா நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படின்னா இதுக்கு நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்கிறோம், அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருக்கும், அது கூட இதுவும் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாடியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஃபுட்டு கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ண ரெஸ்ட்டு கொடுக்கணும், இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இதை நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இல்லாமல் மற்ற வேலையை செஞ்சால் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்? பசங்க அதானே பண்ணுறாங்க. இப்போது ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஃபுட்டுக்கு குக் பண்ணி சாப்பிட்றது டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரெடிமேட் ஃபுட் சாப்பிட்றாங்க. என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது? ஒரு வெஜ்ஜீஸ் இருக்குது, க்ரீன் லீஃப், அப்படி எல்லாமே ஒரு நியூட்ரிஷன்ஸுங்கிறது ஒரு சம்மந்தப்பட்டு இல்லை, மல்டிப்புளாக இருக்குது. அது எல்லாமே பேலன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் மசில்ஸ்க்கு அந்த க்ரோத் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் டக்குன்னு வாங்கி அதான் மிஸ்டேக். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங்க்கும் ரெஸ்ட்டுக்கும் டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி டயட் ப்ரிப்பரேஷனுக்கும் டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸாவது கொடுக்கணும். இப்போ ட்ரைனிங்க்கு ஒரு 2 ஹவர்ஸு, டயட்டிங்க்கு ஒரு 2 ஹவர்ஸு, ஸ்லீப்பிங்க்கு ஒரு 6 ஹவர்ஸு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுறதில் இதை தாண்டி தான் நீங்கள் வந்து மற்ற இதை கமிட்மெண்ட் வச்சுக்கணும். அப்போது உங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உங்களோட லைஃப் நீங்கள் ஆஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ், ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இந்த டைமில் இருக்கீங்கன்னா ஒரு ஜேர்னியை தாண்டி தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய அந்த இது எப்படி இருக்கும்? உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் டைமே இருக்காதுங்க. நான் காலையில் எழுந்து என்னோட அந்த ஃபஸ்ட்டு டயட் எடுத்துகிட்டு கார்டியோ பண்ண போவேன், ஃபஸ்ட் மீல் எடுப்பேன், ட்ரைனிங் பண்ணுவேன், மிட் ஆஃப் ரெஸ்ட் இருக்கும், அப்போ திரும்ப ட்ரைனிங் போவேன். இப்போ ஆஃபீஸுங்கிறதுனால எனக்கு லீவ் கொடுத்துருவாங்க, பெர்மிஷன் வாங்கிடுவோம். இப்போ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா 1 டைம் ட்ரைனிங் பண்ணிப்போம். திரும்ப பேலன்ஸ் டைமில் வந்து நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் எடுப்போம், ஆன்லைனில் வந்து கைட் பண்ணுவோம். அப்புறம் யாருக்காவது வந்து கவுன்சிலிங் தேவைப்படும், கவுன்சிலிங் கொடுப்போம். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம். அதுமாதிரி எங்கள் ஷெட்யூல் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் டேபிள் போட்ட மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அன்வான்ட் திங்ஸ்க்கு கொடுக்கவே மாட்டோம், தேவையில்லாமல் பேசக்கூட மாட்டோம். எனக்கு ஒரு அன்வான்ட் கான்வர்சேஷன் எனக்கு வேணான்ருவோம்.
அதில் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். எனர்ஜி இல்லை, மைண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோட தாட்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இது நமக்கு உண்டான அந்த லைசன்ஸ் வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் கேட்பாங்க, நீ ஏன் வீடியோ எடுத்து போட நான் வீடியோ எடுக்கணும், அதை நான் எடிட் பண்ணணும்னா யாருக்காக நான் போட்டு எடிட் பண்ணுறேன்? அது என் வேலை இல்லை. அது என் வேலை இல்லை. என்னோட வேலை என்னென்னா நான் பெஸ்ட்டாக என் ஃபிசிக்கை ரெடி பண்ணணும், நான் காம்படிஷன் பண்ணணும், எனக்குன்னு இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு என்னை தேடி வரவங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இதுக்குன்னே உட்காந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு வியூஸ்க்காக நான் வேலை செய்ய முடியாது. நான் 4 பேரை ட்ரெயின் பண்ணாலும் அவங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும். ஓகே சார், இப்போது வீடியோவில் பார்த்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கேட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 100 ஒப்பீனியன் கொடுக்குறாரு, இது அதே மாதிரி இன்னொரு சேனலும் போவாங்க, அங்கே ஒரு 100 ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து ட்ரெயின் ஆகிறோம், அவங்களுக்கு நமக்கு கனெக்ஷனே கிடையாது அப்படின்னும் போது அது பாசிபிள் ஆக்சுவலாக அந்த மாதிரி? அது நாட் பாசிபிள்ங்க. இப்போ நான் எனக்கு அண்டர் த ட்ரைனிங் வரீங்க அப்படின்னா நான் 1 மந்த்து உங்களோட சைக்காலஜியாக உங்களோட மென்டல் ஹெல்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கே எனக்கு 1 மந்த் ஆகிடும். இவரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, இவர் சொல்கிறத செய்கிறாரா, நம்ம சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரா, இதெல்லாம் நான் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கே எனக்கு 1 மந்த் ஆகிடும். அப்புறம் ஒரு பாடி எப்படி அடாப்ட் பண்ணுது, என்ன ஃபுட்டு ஒத்துக்குது, என்ன அலர்ஜி இருக்குது, இவருக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுறதுக்கே 3 மந்த் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே கொண்டு வர முடியும். உங்கள் கிளைண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்களே சார், எப்போ வரும், எப்போ ரிசல்ட் வரும்? அதெல்லாம் பசங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த பசங்களுக்குலாம் வந்து இப்போ ஃபேமிலியும் பார்க்கணும், ஃபினான்ஷியலும் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் பசங்கள்லாம் சின்ன சின்ன கேம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஆனால் அது மணிங்கிறது மேட்டராக இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இப்போ பசங்க. அதனால நான் அந்த இதுவுமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நேரத்தை எதுக்காக நம்ம கரெக்டாக கொடுக்குறோமோ அதுக்குண்டான ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய இந்த ஏஜில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்களுடைய நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இப்போ ஃபெடரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ஏஜில் எப்படி நீங்கள் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறீங்க, சமாளி? எவ்வளோ சீனியர்ஸ் இருக்குது? இது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. நீங்கள் எல்லாருக்குமே இது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணாலே டைம் முடியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். எல்லாமே எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டது. நான் அவங்க அம்மா கிட்டே போய் ஜுவல்ஸை வச்சு காசு வாங்கிட்டு பண்ணுறதா கிடையாது. என் சொத்து விற்று கிடையாது. எங்கள் மாமாட்ட அண்ணன்ட்ட காசு வாங்கி பண்ணுறதெல்லாம் கிடையாது. நானே எஃபோர்ட் எடுத்து நானே என்னோடய சர்வீஸை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஏன் மற்றவங்களால முடியல? அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணுங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். என்கிட்ட இதுதான் இருக்குன்னா அதை வச்சு வாழ கற்றுக்கணும். எனக்கு கேட்டால் நானே இப்போ வரைக்கும் செகண்ட்ஸாக தான் ஃபோன் யூஸ் பண்ணேன். ரீசெண்டாக தான் நான் ஃபோன் வாங்கினேன். ஒரு 10 வருஷத்தில் இப்போ வாங்கி ஃபோன் 1 வருஷம் கூட ஆகலை. இப்போ தான் நான் ஃபோனே வாங்கினேன். அதுவும் இருக்கிற காசை வச்சு தான் நான் ஃபோன் வாங்கினேன். நான் ஒரு பைக் வாங்குறதுக்கே நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன். அது மாதிரி நமக்கு எது நமக்கு வேணுமோ அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் யாருக்கும் இப்போ கிடையாது, எல்லாத்தையும் ஆசைப்படுறாங்க. எனக்கு கேட்டால் ஒரு பையன் வந்து கேமுக்கு ஃபீஸ் பே பண்ண பணம் இல்லை. அவன்கிட்ட 17 Pro இருக்குது, கையில் வந்து ஐ வாட்ச் இருக்குது, ஐபேட் இருக்குது, அதுக்குண்டான பவர் பேங்க் வச்சுருக்கான். இப்போ இதோட காஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 4.5 lakhs இருக்கும். அது இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். பாடி பில்டிங் பண்ணாங்கன்னா ஃபீஸ் பே பண்ண மணி இல்லைங்கிறான். நான் இப்போ இந்த பையன்ட்ட என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா இது நீ இன்டர்ஃபியர் ஆகாதான் சொல்லுவான் அவன். ஆமாம். அப்புறம் எப்படி என்கிட்ட நீ கேம் பண்ண முடியும்? எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஒரு டைமண்டைஸ் வே ப்ரோட்டீன் நான் யூஸ் பண்ணுற வே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டைஸ். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,500 rupees 11,000 rupees இப்போ காஸ்ட்டு. பர் மந்த்துக்கு 2 box எனக்கு தேவைப்படுது. அப்போ நினச்சி பாருங்கள் என்னோட எக்ஸ்பென்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கேமை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கேம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு மாதிரி என்னோட ட்ரைனிங் கொடுக்கணும், வின் பண்ணணும். என்னோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வெரி எக்ஸ்பென்ஸ். அதனால் நான் எல்லாம் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு மாதிரி நான் என்னோட லைஃப்பில் நான் வச்சுருக்கேன். நான் எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பேஷன்ஸாக இருந்தால் நான் ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு நாளைக்கே இப்போ ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீ காசு சேர்த்திங்கன்னா அந்த 2 வருஷம் கழிச்சு அந்த மொபைல் அப்கிரேட் தான் இருக்கும். அந்த மொபைல் வந்து ஓல்டாக இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம க்ரோத் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறோம். அதெல்லாம் அப்டேட் ஆகிட்டு போயிடுது, காசு தான் வாங்கிடுறோம், நம்ம அப்டேட் ஆகலையே. அப்போ அந்த ஒரு மெஷினரிக்கு அன்னெசரி. அது ஆட்டோமேட்டிக்காகவே 2 சிப்பை மாற்றினா அது அப்டேட் ஆகிடுது. பட் நம்ம அப்படி கிடையாது. 2 வருஷம் எங்கே இருக்குது? சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கை அச்சீவ் பண்ண முடியும், எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த கேமில் வின் பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் ஈஸியாக நெருங்கி வரும். சூப்பர். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் உங்களுடைய எஃபோர்ட்னால வின் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாப் வாங்கினீங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வேஸில் அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. இப்போ நாளைக்கு வர பசங்க நாளைக்கு வந்து ட்ரெயின் ஆகணும், நான் வந்து பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வின் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜாப்? சரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே நிறைய ஃபெடரேஷன்ஸ் இருக்குது.
ரெகனைஸ் ஃபெடரேஷன் இருக்குது, ப்ரைவேட் ஃபெடரேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ப்ரைவேட் ஃபெடரேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கார் தரேன், பைக் தரேன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு அசோசியேஷன். ஸோ இப்போ இதில் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், வின் பண்ணால் மணி வேணும், கார் பைக் வேணும். இப்போ நீ அதை வாங்கி திரும்ப எதுக்கு செலவு பண்ண போகிற? காம்படிஷன் செலவு பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னோட டிபெண்ட் என்ன, உன்னோட மைண்ட் செட் என்ன? இப்போது இந்த கேமை நான் பண்ணுறேன், நான் என் ஃபிசிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும், நான் டைட்டில் வின் பண்ண ஆசை இருக்கா? இல்லை நீ அந்த டைட்டிலுக்காக நீ வந்து ஃபைட் பண்ணுறியா, இல்லை அந்த மணிக்காக ஃபைட் பண்ணுறியா? இப்போது உனக்கு வந்து அந்த டைட்டில் வேண்டாம், அந்த கார் மட்டும் போதும், பைக் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. அது யார் வேணால் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டு போயிடலாமே. இப்போ எண்ட் ஆஃப் த டே நீ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற, எங்கள் ஏஜில் ஜஸ்ட் ரிவார்டு தான். ரிவார்ட் தான். இப்போ நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஏஜுக்குள்ளே எலிஜிபிள் ஆகிறீங்க, திடீர்னு ஒரு கால் ஃபார் வருது, அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வேலை கிடைக்கிது, மாதம் 50,000 சம்பளம் கிடைக்கிது, எல்லாமே சலுகை கிடைக்கிது, ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிறீங்க. இதோட என்ன வேணும் லைஃப்பில்? எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் எத்தனை நாளைக்கு இதுலேயும் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும்? அப்படிங்கும்போது நம்ம தான் அதை தெளிவான பாதையை யோசிக்கணும். இப்போ நல்லா கேட்டுக்கோம், ப்ரைவேட் அசோசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 10,000 to 15,000 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 400 பேர் பே பண்ணாங்கன்னா எவ்வளோ வரும்? அது மல்டிபிள் பண்ணால் சம் லேக்ஸ் எங்கேயோ போகுது. அப்போது அவனுக்கு அந்த காரோட காசு, அந்த காருமே ஸ்பான்சர்ஸில் வாங்கியிருப்பாங்க, அந்த ஒரு காரோட காசும் கிடச்சிருது, இருக்கிறவங்களுக்கும் காசு கிடச்சிருது. பசங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? அவ்வளோ பெரிய மாதம் ஃபிசிக் ரெடி பண்ணி, அவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் குவாலிட்டியான ஃபிசிக்கை ரெடி பண்ணி இங்கே போயிட்டு விட்டுட்டு வந்துடுறீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் ஆத்தரைஸ் ஃபெடரேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பீப்புளோட மைண்ட் செட் எங்கே இருக்குது? இப்போ என்னன்னா அதுக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிற இடத்த ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த ஏஜ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வேண்டாம், எனக்கு எல்லாமே ஃபேமிலி. நான் கேட்குறேன், பாடி பில்டிங் வரவங்க யார் வந்து வெல் செட்டில்டு பர்சன்ஸ் வராங்க? அவங்க ஏன் கஷ்டப்படுறோம்? கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைங்க எதுக்கு வரணும்? மாதம் 5 லட்சம் 10 லட்சம் வருமானம் வீட்டு வர பசங்க எதுக்கு பாடி பில்டிங் பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுடைய ஒரு ஃபேமுக்காக தான் பண்ணுவாங்க. அப்போ அதை கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃபியூச்சர் என்ன இருக்குது? இல்லை பாடி பில்டிங் பண்ணி ட்ரெயினராக போக போறியா? எத்தனை பேரை ஜிம் வைக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா? எத்தனை பேரை செலிபிரிட்டி ட்ரெயினர் ஆக முடியும்? அப்போது எல்லாராலையும் முடியாதுல்ல. அப்போது இந்த கவர்மெண்ட் ஜாப்புங்கிற இடத்துல வந்து ஏதாவது இடத்துல நல்லா யூஸ் ஆகுதுல்ல. பாடி பில்டிங்கில் இதுதான் இருக்குது. சொல்லப்போனால் ஒன்று கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், ரேரு ட்ரெயினராக போகணும், ஜிம் வைக்கணும், இல்லை பவுன்சராக போகிறாங்க, இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஓன் பிஸ்னஸ் எத்தனை பேர் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுங்களேன். அப்போ பசங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மென்டர் இல்லாதனால பசங்க கஷ்டப்படுறாங்க, நடுவில் மாட்டிக்கிறாங்க. என்கிட்ட வந்தாலும் நான் பசங்க ப்ராப்பராக மோட்டிவேட் பண்ணி அவனோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி கேம் பண்ண வைப்பேன். ஓகே. அண்ட் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப ஓப்பனாகவும் கேஷுவலாகவும் பேசுகிறீங்க. பசங்க ஒரு பாடி பில்டிங், ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது பொண்ணுங்க லவ் இப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரக் ஆவாங்க. இதை வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க. ஆமாம், நிறைய பேர் இதனாலே விட்டுருவானுங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் அவுட் ஆகும். இது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ ஒன்று இருக்குது. இது வந்து என்ன தெரியுமா, இப்போது நார்மலாக பாடி ஹார்மோன்ஸ் ஒன்று வேலை செய்யுதுங்க. இப்போது நார்மலாக ஒரு பர்சன் ஹார்மோன்ஸ் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனால் திங்க் பண்ண முடியும். டிப்ரெஷனாக இருக்கட்டும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், வாட் எவர் ஹார்மோன்ஸ் ரியாக்ஷன் வச்சு தான் வந்து ரொமான்டிக்கலாக இருக்கட்டும், இன்வால்வ் எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ இந்த பாடி பில்டிங் இந்த இதில் வரும்போது டெஸ்டோஸ்டெரான்ஸ் வந்து நார்மல் ஹியூமன் மீனோட பல மடங்கு அதிகமாக வேலை செய்யுது. அப்போது கேர்ள்ஸ் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், டெம்ப்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நீ வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட் நினச்சோன்னே இங்கே இருக்க ஒரு கிளாமராக வீடியோ போகுது, ஒரு நடக்குது அப்படின்னா இவன் கண்ணுக்கு வந்து அது பெருசாக அந்த ஹார்மோன்ஸ் பீக்கில் கொடுக்காது. ஆனால் இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதை வந்து இவன் நினச்சா என்ன வேணாலும் அந்த ஹார்மோன்ஸ் கொண்டு போகணும். கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் மிஸ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்லிப் ஆகிடுறாங்க. திரும்ப அது ஹார்மோன்ஸ்க்கு வந்து நேச்சுரல் லெவலுக்கு வரும்போது அவங்களால அப்படி இருக்க முடியாது, டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இப்போ அதுதான் காரணம். இது மற்றபடி இதில் டிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா, எனி டைம் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்ல, இந்த சர்க்கிளில் விட்டு வெளில வரக்கூடாது. எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கணும். இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் எப்போவுமே அந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். எனக்குன்னு லவ் இருந்தது, லவ் பண்ணுறேன், இல்லை ஒரு ரிலேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எனக்குமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உட்காந்து சிந்தித்தேன். ஏன்னா இப்படி போருமே, இது வந்து ஒன்ஸு இப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் கரியர் போயிருமே, நாளைக்கு இவங்களாம் போயிடுவாங்களே, நம்ம என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, நம்ம லைஃப் இருக்குல்ல, அப்படி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு பயம் வந்துடும், இல்லை ஃபோக்கஸ் வந்துடும். பசங்களுக்கு வந்து பசங்க தப்பு சொல்ல முடியாது. அந்த பாடி பில்டிங் டைமில் வந்து கண்டிப்பாக அந்த பீக்கில்
டெஸ்டோஸ்டெரான்ஸ் தான் வந்து மசில் க்ரோத்துக்கே இருக்குது, அந்த இதுக்கே இருக்குது. அந்த இடத்துல ஹார்மோன்ஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து பண்ணிடுறாங்க. அதெல்லாம் அதுவும் பண்ணிடுறாங்க. இன்னும் சம் மிஸ்டேக்ஸுமே பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்லாம் வருது லேடிஸ் கூட, அப்படி வருதுங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஜிம்மில் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான், அவன் ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அப்ரோச்சஸ் கண்டிப்பாக நிறையா வரும். அவங்களே வந்து இன்வால்வ்மெண்ட்டும் ஆகுறாங்க, சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க பசங்களுக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பையனால் ஒரு சில பேருக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. இப்போது அந்த இடத்துலையுமே என்ன பண்ணணும்னா, அதை ப்ராப்பராக ஜிம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். கேமரா, சிசிடிவி கேமரா இருக்குது, ஏன் ரொம்ப நேரம் டாக் பண்ணுற, ஏன் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணுற, ஏன் அந்த ட்ரெயினில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற, கூப்பிட்டு கேளு, தப்பாக இருந்தால் உடனே வெளில அனுப்பிடு, ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதை ஏன் அலோவ் பண்ணுறீங்க? அந்த ஒரு இப்போ இந்த ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா என் டைம் வந்து மானிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேலே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன் இந்த கிளைண்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்க. அங்கெல்லாம் நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணாதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஜிம்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு ஹார்மோனோட ரியாக்ஷன்ஸ்னால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் காரணம். மற்றபடி எல்லாரும்லாம் அது மாதிரி பண்ணுறதே கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பர்சன்ஸ் தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான், இதுதான் ப்ராக்டிக்கலான அனுபவம், எனக்குமே நடந்திருக்குது. நாங்கள் வந்து அதுலேருந்து தள்ளி தான் தெரிஞ்சுக்கணும். இன்ன வரைக்கும் என் மேலே அந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ் இல்லை. எனக்கு இன்ன வரைக்குமே அப்ரோச்சஸ் வருது, இன்ன வரைக்கும் டிஎம் பண்ணுறாங்க. அது நான் பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அதை பண்ணணும், நமக்கு ஃபோக்கஸ் இல்லைங்கிறது நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம வேலை கெட்டு போவோம், நம்மளோட லைஃப் கெட்டு போவோம், வேலை கெட்டு போவோம், லைஃபே கெட்டு போயிடும். ஆமாம், சூப்பர் சார். இப்போது நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, முதல்ல நம்ம பாடி பில்டிங் இது மாதிரி உள்ளே இருந்தாலே ஒரு ஜிம் வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாசிபிள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இப்போ வந்து பிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஜிம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நடத்த முடியுன்ற மாதிரியான ஸ்டேஜஸில் இருக்காங்க. எவ்வளோ பேர் ஜிம் ஆரம்பிக்கிறாங்க, பட் ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்களோட லைஃப்பில். அது அட்வைசபிளா இந்த காலகட்டத்தில் ஜிம்? இப்போ ஜிம் பண்ணுற கான்செப்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஜிம்முங்கிறத தாண்டி எடுத்துன்னு அதை வந்து மணி மைண்டடாக இறங்குறாங்க. ஜிம்முங்கிறத வந்து மணி மைண்ட் பண்ண ஒரு சர்வீஸ் பண்ணி தான் மணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணுறோமோ இல்லையோ, ட்ரைனரை ட்ரெயின் பண்ணணும். அதுதான் அடுத்த கேள்வி. ட்ரைனரை ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. எப்படின்னா யார் வேணாலும் உள்ள ட்ரைனராக நிற்கலாம், சேர்ந்ததுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆமாம், கோர்ஸ் படிச்சுட்டா உள்ள நின்றலாம். இது எனக்கு புரியலையே. ஒரு 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 இப்போது ஜிம்மில் வந்து ட்ரெயினர் இருக்குன்னா, நாம் தல்வாக்கரில் ஒர்க் பண்ணி, இங்கே அட்லீஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன், இங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, நான் தல்வாக்கர் போனேன். அது இப்போ அது வந்து நேஷ்னல் கார்ப்பரேட் கம்பெனி, அது இந்தியாவில் ஃபுல்லாக இருந்தது. அவங்க வந்து ட்ரெயினர்னால் எப்படி இருக்கணும், ட்ரெயினரோட ஜாப் என்னன்னு ட்ரெயினருக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். அதெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணும்போது தான் ஒரு ஜிம்மில் இப்படிலாம் இருக்கணுங்கிறத கற்றுக்குறோம். இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்களானே தெரில. பசங்க மேலே குறை சொல்லவே முடியாதுங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ செய்ய போகிறாங்க, இவங்க சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஓகே, அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க கிளைண்ட்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்க தான். ஏன் சேல்ஸ் வரல, ஏன் சேல்ஸ் வரல, ஏன் சேல்ஸ் வரல, ஏன் பே பண்ண இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணுவாங்க? நம்பிக்கை வரணும். ஒரு ஃப்ளோரில் ஒரு மேனேஜர் போட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். கிளைண்ட் எப்படி அட்டன் பண்ணணும், கிளைண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் கற்றுக் கொடுங்க. கோர்ஸ் முடிச்சு படிச்சு வந்து என்ன அர்த்தம்? அது எனக்கு கான்செப்டே புரியல. கோர்ஸ் படிச்சுட்டு வந்து ட்ரெயினர் ஆகிட்டா என்ன மீனிங் இருக்குது? ஸோ ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. அதனால என்ன சொல்லணும்னா, இங்கே ஜிம் ரன் ஆகணும் அப்படின்னா ட்ரைனர்ஸ் வெல் நாலேஜாக இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கணும். தியரட்டிக்கல் நாலேஜ் வச்சுலாம் நான்லாம் இங்கே வந்து பெரிய லெவல்லாம் அச்சீவ் பண்ணல. ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டோம், டயட் எடுத்தோம், நாங்களே எங்களை கற்றுக்கிட்டோம், அப்புறம் இதுமாதிரி கோர்சஸை வந்து அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ட்ரைனர் வெல் நாலேஜாக இருக்கணும். ஸோ இந்த ட்ரைனர் வெல் நாலேஜாக இருக்கணும்னா ட்ரைனர்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள கோர்ஸை சொல்லிக் கொடுத்து, ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்கை கொண்டு வர வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற தப்புனால எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஐடியாவை அவங்க சொல்கிறாங்க வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அப்படியே படிக்கிறதையும் சாட் ஜிபிடியும் பார்த்துட்டு அவங்க பாட்டு எதாவது பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இதை கேட்குறத மட்டும் எடுத்து பண்ணும்போது அது வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிட்டு ஏதாவது இஷ்யூஸில் போய் ஒரு இன்ஜுரி ஆகிடுது, இன்டர்னல் இன்ஜுரி, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி ஆகி போய் முடிஞ்சிருது. ஸோ இதுதான் ரீசன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக இருக்கீங்க, அதே சேம் டைமில் வந்து ஒரு நார்மல் ட்ரெயினராகவும் இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம போனோடனே விஷயமா லைக் அவங்க சப்ளிமெண்ட்டை முன் வைக்கிறாங்க. அது ஒரு பிகினராக இருக்கட்டும், ஜிம்முக்கு உள்ளே வராங்க அப்படின்னா
ஆப்வியஸ்லி ஒரு ஸ்போர்ட்டுக்கு போகும்போது சப்ளிமெண்ட் இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் மொதல் விஷயமா நீங்கள் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு யூ நீட் a சப்ளிமெண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இது கிளையண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்களுக்கு அடாப்ட் ஆகுமா ஈஸியாக? ஆனால் சொல்ல கேட்டுக்கோங்க, இப்போ இங்கே எடுக்கிற வே புரோட்டீன் எடுக்கிறாங்களே, ப்ராப்பர் புரோட்டீன் அப்சர்வேஷனே கிடையாது. ஒரு நல்ல வே புரோட்டீன்னா ஒரு 6,000 5,000 மேலே தான் போகணும். இவங்க விற்கிறதெல்லாம் வந்து ஜிம்மில் விற்கிறது விற்கிறது எல்லாமே எனக்கு தெரியல, விற்கிறான்னு தெரில. அது ஒரு மித்து ஒன்று இருக்குது, ஏமாந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கு எந்த சப்ளிமெண்ட்டும் பாடிக்கு அப்சர்வேஷன் ஆகவே ஆகாது. அப்படியா? எப்படி ஆகும்? ப்ராப்பர் மெட்டபாலிசம் இல்லை, டயட் ஃபுட் இல்லை. நான் கேட்குறேன், உள்ள ஒரு ஜங்க் ஃபுட் உள்ளே போகுது, சப்ளிமெண்ட்டும் உள்ளே போகுது, அது எப்படி சப்ளிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்? சப்ளிமெண்ட்டுங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம், ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். அதில் எம்டி கலரிஸு. ஒரு ஒரு சாலிட் ஃபுட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வைட்டமின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து கலரிஸ் அப்புறம் தான் வைட்டமின்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ இந்த கலரிஸ் கூட தான் இந்த வைட்டமின்ஸ் சேர்ந்து உள்ளே போகுது. அப்போது டைம் ஆகுது, லாஸஸ் ஆகுது. இப்போ அந்த கலரிஸ்லாம் சக் பண்ணி எடுத்துகிட்டு வைட்டமின்ஸை மட்டும் பியூராக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உள்ள ஜங்கை கொடுத்துட்டு இந்த வைட்டமின்ஸையும் உள்ளே கொடுத்தீங்கன்னா எப்படி அப்சர்வேஷன் ஆகும்? இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, இப்படி தான் பண்ணால் தான் அது வேலை செய்யும் அப்படின்னு இருக்கு. இப்போது ப்ராப்பர் டயட் எடுத்து ப்ராப்பர் மெட்டபாலிசம் பீக்கில் கொண்டு வந்து பாடி டீடாக்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஹெல்த்தி வேல கொண்டு வந்து பாடிக்கு எலக்ட்ரோலைட்ஸை வந்து பேலன்ஸ் கொண்டு வரணும். பிகினர்ஸ் உள்ளே வராங்கன்னா பாடி செக் பண்ணி எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாகவே இருக்காது. எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எல்லா ஆர்கான்ஸ்க்குமே எலக்ட்ரோலைட்ஸ் தேவைப்படும். எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாக இல்லை அப்படின்னா பாடிக்கு வந்து ஹைட்ரேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. ஹைட்ரேஷன்ஸ் லூஸ் ஆகிடுச்சுன்னா விட்டமின்ஸ் அப்சர்வேஷன் நடக்காது, மசில் க்ரோத் இருக்காது. இது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் எப்படி கொண்டு வருவீங்க? கொண்டு வரதுக்கு முன்னாடி எப்படி சப்ளிமெண்ட்டை கொடுப்பீங்க? ஒரு கிட்னிக்கு ஒரு டேப்லெட் சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஹைட்ரேஷன்ஸ் இல்லாமல் எப்படி அந்த மருந்து வேலை செய்யும்? சிம்பிளாக சொல்லுங்கள். ஒரு இன்ஜினுக்கு லூப்ரிகேட்டிங் இல்லாமல் அந்த இன்ஜின் எப்படி ஓடும்? என்ன ஆகும்? தேய்மானம் ஏற்பட்டு டேமேஜ் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எஸ். இப்போது இந்த டயட்டை யார் சொல்லிக் கொடுப்பா? டயட் ஈஸியாக கொண்டு வந்துட முடியுமா? அதுக்கு அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெயின் பண்ணி ஒரு 1 month 2 month டைம் எடுத்து அவங்களுக்கு பர்சனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணி அண்ட் ஏற்கனவே எடுத்த மெடிக்கேஷன்ஸ் இது மாதிரி எல்லாமே பர்சனல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள வந்து ஓரளவுக்கு ஃபுட்டில் ஸ்டேபிளாக கொண்டு வந்து அப்புறம் என்ன டெஃபிஷியன்சி தேவைப்படுது. இப்போ லீனாக இருக்காங்க, ப்ரோட்டீனுங்கிறது மஸ்ட்டுங்க. 40 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஏன் எக்கில் கிடைக்காதா? சிக்கனில் கிடைக்காதா? ஏன் குடிக்கிறோம்? முதல்ல எது குடிக்கிறோம் சொல்லுங்கள்? ப்ரோட்டீன் எனக்கு அது மட்டும் தனியாக தேவை அப்படின்னு சொல்லி அது கிடையவே. அப்படி பார்த்தா இப்போது நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஒர்க் அவுட் முடித்தோடனே மசில் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும், உள்ளே டேராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்கோ சிக்கனோ சாப்பிட்டீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகி உடம்புக்குள்ளே போகணும்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு டைஜஷன்னாலே பாடி ஹீட் இருக்கும். அது எப்போ அது வந்து அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகி அது குளுக்கோஸில் போய் செல்ஸ்குள்ளே போகிறதுக்கு 1 hour ஆயிடும். அதுக்குள்ளேயும் இந்த மசில் சோர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குடிச்சின்னா வித்தின் 20 minutes அது குளுக்கோஸாக உள்ளே போய் செல்ஸ்குள்ளே போய் மசில்ஸ் போய் ஹீலிங் வேலையை ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் லாஸஸ் உடம்பு நடக்காது. ஓகே. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 24 கிராம் ப்ரோட்டீனில் 18 கிராம் போட்டால் பாடிக்கு அப்சர்வேஷன் கிடச்சிருது. இப்போ 2 scoop ஒர்க் அவுட் முடிச்சு கிடச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 38 கிராம் கவர் பண்ணிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 egg எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். இது இப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து அது கூட லேட்டாக எடுக்கிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது, ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு குடிக்கிறது நடக்காது. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது போய் அப்சர்வ் ஆகாது, வேஸ்டேஜ் தான் ஆகும். இப்போ உங்களுக்கு சயின்ஸாக புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கரெக்ட். ஸோ அந்த மசில் லைக் ஏ ஸ்பாஞ்ச், அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, டைட் ஆகிடுது, இப்போ சக் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ப்ரோட்டீன் என்ன கொடுக்குறியோ அதை இழுத்துக்கும். டக்குன்னு அதுக்கு தான் போஸ்ட் ஒர்க் அவுட் சொல்கிறாங்க. உடனே இழுத்துக்கும். அப்போ ஒரு குளுட்டமின் கொடுத்தாலும் இழுத்துக்கும், கிராட்டின் கொடுத்தாலும் இழுத்துக்கும். கிராட்டின் கொடுக்கும்போது பாடி ஹைட்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸோ மற்றபடி கிரேட்டின் எடுக்கிறதுனால மசில் க்ரோத் ஆகுமான்னு கேட்டால் ஆகவே ஆகாது. அந்த டைமில் அது கொடுக்குற அந்த ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணோம், ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணோம், மசிலை ஃபெட்டிக் ஆகக்கூடாது. அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்க, எப்படி டயட்டிங் எடுக்கிறது தான் இருக்குது. ஸோ பசங்க எல்லாமே தெரியாமல் அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க. இங்கே தான் வந்து ஒரு கோச்சோட ஒர்க்கே இருக்குது. இப்போ என்கிட்ட வந்தால் நான் கோச்சாக, ஒரு ஆன்லைன் கோச்சாக அதை எப்படி எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியும். ஸோ இதுதான் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ். நிச்சயமாக பாடி பில்டர்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக் எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மெசேஜ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.